கிடையாது. என் மானத்தை வாங்கிட்டு வேற மதத்தை சார்ந்தவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. நான் இந்த கதிக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவதான். அவளை வெளியே துரத்துங்க டாக்டர். ஏம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இப்போ நீங்க உசுரோடு இருக்கிற காரணமே உங்க மருமகளும் தான். என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாமா, உண்மைதான். உங்களுக்கு ரத்தமே கிடைக்கல. கடைசியில உங்க மருமகளும் தான் கொடுத்தாங்க. நீங்க மதம் பேசிட்டு இருக்கீங்களே, இப்போ உங்க உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு கிறிஸ்துவ மதத்தோடதும் ஒரு முஸ்லீம் மதத்தோட சேர்ந்தது தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க தான் காதலுக்கு மதம் ஜாதி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இது மருத்துவமனை. இங்க நாங்களாம் மருத்துவர்கள். எங்களுக்கு எல்லா ரத்தமும் ஒண்ணுதான். உங்க உடம்புல ஓடுறது எல்லா மதத்தை சேர்ந்த ரத்தமும் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ஜாதி மதம் பார்க்கணும்னா உங்க ரத்தத்தை பிரிச்சு எடுத்துட்டு உங்க உசுரை கொடுத்துட்டு போங்கம்மா. ஆமாக்கா, உன் மருமகளும் தங்கமானவக்கா. இப்பெல்லாம் பேசாதக்கா, அவங்கள ஏத்துக்கக்கா. போதும்